மூணாவது கண்டிஷன் எனக்கு வரப்போற மனைவி என் வீட்டுல ஒரு வேலைக்காரியா தான் இருக்காங்க. வேலைக்காரியா? இப்பதான் உன்ன மாதிரியே தயார் பண்ணுவேன்னு சொன்ன. அப்ப நீ என்ன வேலைக்காரனா? என் கூட வெளியே வரும்போது ஒரு ஷோ பீஸ் பொம்மை மாதிரி தான் நடந்துருக்கு. அடப்பாவி, உன்னதான் பீஸ் ஆக்கணும். பொம்பளைங்க உனக்கு ஷோ பீஸா? நாலாவது கண்டிஷன் என் மனைவிக்கு வயசு கம்மியா இருக்கணும். புருஷனுக்கு நல்ல பணிவிடை செய்யறதுக்கு ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருக்கணும். புருஷனுக்கு நல்ல பணிவிடை செய்யறது தான் ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. அடப்பாடு பாவி, உன்ன ரோபோ ஆக்கிட்ட, வேலைக்காரி ஆக்கிட்ட, ஷோ பீஸ் ஆக்கிட்ட, அடிமையா கூட ஆக்கிட்ட. உனக்கெல்லாம் கொரோனாவே பரவாயில்லடா. அஞ்சாவது கண்டிஷன் என் மனைவிக்கு என் வீட்டில் தான் இடம் உண்டு. என் மனசுலயோ என் பெட்ரூம்லயோ இடம் கிடையாது. சுத்தம். உண்மையான ஹிட்லருக்கு கூட காதல் இருந்துச்சு. இவெல்லாம் அதுக்கும் மேல. இவன் ஹிட்லர் இல்ல, மென்டல். என்னோட ஆறாவது கண்டிஷன் என்னன்னா, இவ்ளோ கேட்டுமா அந்த பொண்ணுங்க இருக்காங்க? இவங்களுக்கு எல்லாம் சூடு சொரணியே இல்லையா? எனக்கு வரப்போறவங்கள நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்குவேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, என்னோட ஏழாவது கண்டிஷனை தாங்குற அளவு. என்னோட 6 கண்டிஷன்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட ஏழாவது கண்டிஷனை கேட்கறதுக்கு யாருக்குமே பொறுமை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதையும் மீறி சேர்ந்து வாழலாம், சேர்ந்து சாகலாம், இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் என் ரெஸ்டாரண்ட்ல வீணா போற ஃபுட்டுக்கு சமம். எல்லாமே டஸ்ட்பினுக்கு தான் போகும். இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன்னு சொன்ன என் மனைவி எதையும் நிறைவேற்றாம போயிட்டா. She is very lucky. இப்போ சொல்லுங்க, என்னோட 6 கண்டிஷன்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் என் கூட சேர்ந்து வாழணும்னு யாருக்கு தைரியம் இருக்கோ முன்னாடி வாங்க. என்னோட 6 கண்டிஷன்ஸ் ஏத்துக்கிட்டு என்னோட வாழ ஆசைப்படுறவங்க இந்த உடைஞ்ச கண்ணாடி மேல நடந்து வரணும். அப்போதான் என்னுடைய ஏழாவது கண்டிஷன் எல்லார்கிட்ட சொல்லுவேன். இதுதான் என்கிட்ட வர்றதுக்கான வழி, வாழ்றதுக்கான வழி. கேக்ல பேர் எழுதாம வந்துட்டு நம்ம பேரை கெடுத்துருவா போல இருக்கு. ஹாசினி எங்க? ஸ்டாப். அறிவு இருக்கா? அது Shut up. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன?
உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணே இருக்கு. என் சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? முட்டாள் மாதிரி தெரியுதா? உங்க வயசுல என் சொத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணாடி மேல நடக்க வரீங்க. உங்கள மாதிரி பொம்பளைங்களை ஹோய் ஹிட்லர், ஹோய் ஹிட்லர், ஹோய் ஹிட்லர். என்னோட வாழ ஆசைப்படுறவங்க இந்த உடைஞ்ச கண்ணாடி மேல நடந்து வரணும். பார்த்து என்ன சொன்ன? அவங்க என்னோட மம்மி. உன்ன மாதிரி கேடு கிட்ட ஒருத்தனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்கிற நினைப்பு வேற இருக்கா உனக்கு? அவங்க வயசை பார்க்காம யாருன்னு கூட கேட்காம எதுக்கு வந்தாங்கன்னு கேட்காம கீழ்த்தரமான ஆள்னு சொல்ற? என் மம்மிய தராதாரம் தெரியாம அவமானப்படுத்தினதுக்கு நான் கொடுத்த தண்டனை தான் இது. ஓ மை காட், நம்ம ஏஜிவை இப்படி பார்க்க காமெடியா இருக்குல்ல? சும்மா இரு, வாயை மூடு. நீ பேசுறது ஏஜி கேட்டா உனக்கு காமெடி இல்ல, ட்ராஜடி தான். நான் உன்ன மாதிரி பணம் இல்லாதவளா இருக்கலாம், ஆனா எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நீ பேசுறதுதான் உலகத்துக்கே வேத வாக்கா? அது எல்லாரும் வாயை பொத்திட்டு கேட்கணுமா? உனக்கு எல்லாம் என்ன திமிரு இருக்கும்? நீ ஹிட்லரா இருந்தா எனக்கு என்ன, பட்லரா இருந்தா எனக்கு என்ன? உன் திமிரு உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வச்சுக்கோ, எங்க கிட்ட வேண்டாம். ஹாசினி, பேசுனது போதும், வா. இரு மம்மி, இன்னும் என் மனசு ஆறல. லூசுத்தனமா நீ போட்ட 7 கண்டிஷனை கேட்டு ஒரு பொண்ணா என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்ன சொன்ன? பொண்ணு ரொம்ப வாக்குவியா? வாழ்க்கை பூரா வேலைக்காரி மாதிரி இருக்கணுமா? ஷோ பீஸா மாத்தி பின்னாடியே கூட்டிட்டு தெரிவியா? கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன ஆயிட போகுது? உலகம் ஏங்காதா? சுத்திர பூமி நின்னுடுமா?
மழையே வராதா இல்ல காத்துதான் வீசாதா? மூஞ்சிய பாரு. முதல்ல இவளுங்களை சொல்லணும். திமிரு புடிச்ச இந்த மூஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணோட கழுத்தை அறுக்க பாக்குறீங்கல்ல? இவங்க எல்லாம் உங்க வீட்டு பொண்ணுங்களா இருந்தா மனசுல இடம் கிடையாதுன்னு சொல்ற இந்த கேக்கு மூஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஏண்டி கல்யாண சிட்டுங்களா? இந்த திமிரு புடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கதான் துள்ளி குதிச்சு பறந்து வந்தீங்களா? அப்படி ஒண்ணு நடந்தா உங்க ரெக்கைய புடுங்கி அவனோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு டிஷ்ஷா மாத்திடுவான். இதெல்லாம் ஏன் புரியவே இல்லை உங்களுக்கு? யாசினி, பைத்தியமா உனக்கு? வாடி வா. மூஞ்சியும் அவனும் உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது. விடுமா என்ன? இருமா ஒரு நிமிஷம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வந்துடுறேன். இத பாரு, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, எவ்வளவு வேணாலும் சீன் போட்டுக்கோ, எப்படி வேணாலும் ஆடிக்கோ. நாசமா போன அந்த 7 கண்டிஷன்களை இவளுங்க கிட்டே சொல்லிக்கோ. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா எங்க அம்மாவை இன்சல்ட் பண்ற உரிமை உனக்கும் கிடையாது, உன் அப்பாக்கும் கிடையாது, உன் பாட்டனுக்கும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காதது 3 விஷயம். 1, என் அம்மாவை யாரு என்ன சொன்னாலும் நான் மன்னிக்க மாட்டேன். 2, ஏன் முன்னாடி இந்த ஹாசினி முன்னாடி பணத்திமிர காமிச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓய் பொண்ணு, 3வது என்ன? 3வது கேக்கு பூசிருக்கே அந்த மூஞ்சியே சொல்லு. ஹலோ ஏஜே, உன் பர்த்டே கேக்ல எழுதின ஏஜேங்கிறதுக்கு முழு மீனிங் எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏஜேனா அறிவில்லாத ஜென்மம். ஏய், வாயை மூடிட்டு வாடி. வா. மம்மி வா. மம்மி மம்மி வா ப்ளீஸ் மம்மி. மம்மி விடு ப்ளீஸ். இனி நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. இத்தனை நாளா உன்னை கண்டுக்காம விட்டதுக்கு இன்னைக்கு நான் ரொம்பவே அனுபவிச்சிட்டேன். இப்பதான் வீட்டுக்கு முன்னாடி 10 பேர் வந்து கத்தி மானத்தை வாங்கிட்டு போனாங்க. அதுக்குள்ள நீ இன்னொரு வீட்டுக்கு போய் மானத்தை வாங்கிட்டு வர. மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பாவம், ஸ்வேதா அவ்வளவு கஷ்டப்பட்டு அழகா செஞ்ச கேக்க இப்படி வீணடிச்சிட்ட. அவ்வளவு பெரிய வீட்ல நடந்த பார்ட்டியையும் நாசம் பண்ணிட்ட. ஐயோ, உன்னை இப்படியே விட்டா இன்னும் என்னென்ன பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வர போறியோ தெரியல. இல்ல மம்மி, அப்படியெல்லாம் இல்ல மம்மி. நீ மாறவே மாட்ட. இந்த பிறவில நீ மாறவே மாட்ட. உனக்கு எதுவும் கையால் ஆகாதுன்னு சொல்லியும் கேட்காம நீ இவ்ளோ பெரிய சிக்கலை கொண்டு வந்து வச்சிருக்க. நல்ல வேலை அவங்க நம்மள எதுவும் பண்ணாம விட்டாங்களே. தப்பிச்சோண்டா சாமி. இனிமே என்னால முடியாது. உன்னை இப்படியே விட்டா போலீஸ் கேஸ்னு இந்த குடும்பத்தை கொண்டு போய் நடு தெருவுல நிக்க வச்சிருவேன். அப்புறம் கோவத்துல நான் ஏதாவது செஞ்சா சித்திக்காரி கொடுமை பண்ணிட்டான்னு நீ நல்லவளாயிடுவ. உன் தலைவலி எனக்கு வேண்டாமா? நீயாச்சு உங்க அம்மாவாச்சு. வா வா. அம்மா கிட்டயா? மம்மி மம்மி வேண்டாம் மம்மி, உங்களை கையெடுத்து கூட கும்பிடுறேன். நீங்களே எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அங்க மட்டும் என்ன கூப்பிட வேண்டாம் ப்ளீஸ் மம்மி. அந்த வீட்ல நீ ஆடின ஆட்டம் என் கண்ணிலேயே நிக்குது. வா வா, நீ உங்க அம்மா கிட்டே பேசிக்கோ. வா. நான் எந்த தப்புமே பண்ணல மம்மி. அந்த ஹிட்லர் தான் தப்பு பண்ணாரு.
அவர்தான் பணம் இருக்கிற ஆணவத்துல உங்களை அவமானப்படுத்தினாரு. அதான் அந்த ஆணவத்தை அழிக்கணும்னு நினைச்சேன். ஏய் வாய மூடு. அவன் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு நீ யாரு? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? போன வேலைய பார்க்காம அவ்வளவு பெரிய குடும்பத்துல சண்டை இழுத்துட்டு வருவியா? நீ வா, உள்ள வா. மம்மி 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 திட்டுறதுன்னா இங்கேயே திட்டுங்க மம்மி, அடிக்கிறதுனா கூட அடிச்சிருங்க, ஆனா உள்ள மட்டும் வரமாட்டேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி. நீ வா, உங்க அம்மா கிட்ட வந்து பேசு. வா வா. மம்மி 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 ப்ளீஸ் மம்மி, அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி இனிமே நான் நடந்துக்கவே மாட்டேன் மம்மி. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி. ஒண்ணும் வேண்டாம், நீ எழுந்து. மம்மி 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 ப்ளீஸ் மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி சொன்னா கேளுங்க மம்மி, அம்மா கிட்ட மட்டும் வேண்டாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. மம்மி கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் வேண்டாம் மம்மி. மம்மி வேண்டாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி வேண்டாம் வேண்டாம் மம்மி. மம்மி மம்மி ப்ளீஸ் 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 மம்மி, நான் இனிமே இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் மம்மி, அம்மா கிட்ட மட்டும் வேண்டாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க மம்மி, வேண்டாம். மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. ஐம் சாரி, நான் தான் சாரி சொல்றேன்ல, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ் மா. நான் தெரியாம தான் பண்ணேன், நான் வேணும்னே பண்ணுவேனா? நான் வேணும்னு எதுவுமே பண்ணலமா, ப்ளீஸ் மா. ஐம் சாரி மா, என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ். இனிமே நான் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். ஐ லவ் யூ மா. சாரி மா, எத்தனை தடவை நான் சாரி சொல்றேன், இனிமே நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். கண்ணை தொற. கண்ணை மூடிட்டா நீ பண்ண தப்புல இருந்து தப்பிக்க முடியுமா? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் இந்த செவத்துல சாட்சியா இருக்கு பாரு. உன் தப்பு கணக்கெல்லாம் மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்கிற அழக பாரு. நீ பண்ண தப்பெல்லாம் உங்க அம்மா போட்டோவை சுத்தி மூச்சு முட்டுற அளவுக்கு இருக்கு பாரு. பாருடி, நல்லா கண்ணை திறந்து பாரு. நான் இந்த வீட்ல கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து பாக்குறேன், நீ தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க. உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே செஞ்சுட்டு இருக்க போற? பாரு, இங்க பாரு, எல்லாத்தையும் பாரு. உன்னால சொந்தக்காரங்க கிட்டயும் தெரிஞ்சவங்க கிட்டயும் நான் அசிங்கப்படுறேன். சித்தியா வந்தவ மூத்த தாரத்து குழந்தைய சரியா வளர்க்கலன்னு எவ்வளவு பேரு ஏன் காதுபடவே எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? நீ பண்றதுக்கெல்லாம் நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ சொல்றேன். உன்னால ஒரு விஷயத்தையும் உருப்படியா பண்ணவே முடியாது. உனக்கு எதுவுமே வராது. என்ன என்ன பாக்குற? நான் இத நல்லா பண்ணேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல.
இன்னைக்கு அந்த வீட்ல பண்ணி அததான் உன் வாழ்க்கை முழுக்க பண்ணிட்டு இருக்க. ஆனா உன்னால முடியாதுன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. கோவம் அப்படியே தலைக்கு ஏறிடுமே. தினமும் உங்க அம்மா போட்டோ முன்னாடி விளக்கேத்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன்னு வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன குற்றவாளியா நிக்க வச்சிருக்க. சரி, அதை விட உன்னால நான் படுற அவமானத்தை அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க உங்க அம்மாவோட ஆத்மா எவ்வளவு கஷ்டப்படும். அத பத்தி என்னைக்காவது நீ கவலைப்படுறியா? எல்லாத்தையும் விட பெரிய தப்பு நீ எப்போ பண்ணிட்ட. அப்படி நான் என்ன பண்ண மம்மி? என்ன நீ என்ன பண்ணியா? அத ஏன் வாயால சொல்லணும்னு நினைக்கிறியா? நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியாதா? என்ன பண்ண? உன்னை பெத்த தாயோட சாவுக்கு காரணம் நீதாண்டி.